வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மூத்த வழக்கறிஞர் வி.கே. முத்துசாமி மறைவு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். அரசு திட்ட பணிகள் குறித்து ஆய்வு. சிவகங்கை மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம். இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். ஈரான் அறிவிப்பு. அனைவரும் உடனடியாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து வெளியேற வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர். திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மூத்த வழக்கறிஞர் வி.கே. முத்துசாமி மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில் உச்சநீதிமன்ற நீதியரசர் சுந்தரேஷ் தந்தையும் மூத்த வழக்கறிஞருமான வி.கே. முத்துசாமி மறைந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவரை இழந்து தவிக்கும் நீதியரசர் சுந்தரேஷிற்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக அதில் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம் செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மதுரையிலிருந்து காரில் சிவகங்கை வரும் துணை முதலமைச்சருக்கு காலை 9:30 மணியளவில் திருப்புவனத்தில் மாவட்ட கழகம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் காலை 10 மணியளவில் கானூரில் ரூபாய் 40 கோடியில் நடைபெற்று வரும் தடுப்பணை திட்டப்பணியை பார்வையிடுகிறார். தொடர்ந்து 10:30 மணியளவில் சிவகங்கை முதல் நகர்மன்ற தலைவர் கட்சியின் மூத்த முன்னோடி சாத்தையாவை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரிக்கிறார். 11 மணியளவில் சிவகங்கை தாலுகா சோழபுரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பணிகளை பார்வையிடுகிறார். பகல் 11:30 மணியளவில் கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட கலெக்டர் ஆஷா அஜித் தலைமையில் அரசின் திட்டப்பணிகள் அவற்றின் செயல்பாடுகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். பின்னர் பகல் 12 மணியளவில் சிவகங்கை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள திடலில் முடிவடைந்த திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைக்கிறார். பின்னர் மாவட்ட இளைஞரணி, ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை சந்திக்கிறார். தொடர்ந்து இரவு மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை செல்கிறார். இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானில் கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 224 பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. மறுபுறம் இஸ்ரேல் மீது நேற்று ஈரான் அலையலையாக ட்ரோன்களையும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் வீசியது. இதில் பெரும்பாலும் அடுக்குமாடி கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதில் 8 பேர் பலியாகினர். டெல் அவீவ் நகரில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஈரானின் ஏவுகணை ஒன்று விழுந்து வெடித்தது. இதில் தூதரகம் லேசாக சேதமடைந்தது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வரும் பதில் தாக்குதலில் இதுவரை 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் 500க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இரு நாடுகளும் 4வது நாளாக பெரும் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்ட நிலையில் இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்த உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் நேற்று இரவு அறிவித்துள்ளன. மேலும் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தீவிரமான ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அனைவரும் உடனடியாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பதிவில், நான் கையெழுத்திட சொன்ன ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் என்றும், எளிமையாக சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க அனுமதிக்க முடியாது என்றார். மேலும் அனைவரும் ஈரான் தலைநகர் உடனடியாக டெஹ்ரானிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அதில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று தீவிர தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அங்கே தீவிர தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் எச்சரிக்கைகளை ஆதரித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டெஹ்ரானில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் வீடுகள் இடிப்பால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்துள்ளார். டெல்லி மதராசி கேம்பில் வீடுகள் இடிப்பால் பாதிக்கப்பட்ட 370 தமிழர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க ரூபாய் 50 லட்சம் நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒதுக்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட 370 குடும்பங்களுக்கும் ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 8000 வழங்கவும்
ரூபாய் 4000 மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. அகமதாபாத்தில் கடந்த ஜூன் 12 அன்று நடந்த ஏர் இண்டியா 171 விமானம் அருகில் உள்ள மாணவர் விடுதி மீது விழுந்ததில் விமானத்தில் பயணம் செய்த 241 பேரும் விடுதி பகுதியில் இருந்த 29 பேரும் உயிரிழந்தனர். விமானத்தில் இருந்த ஒரு பயணி மட்டுமே காயங்களுடன் உயிர் தப்பினார். உடல்களை அடையாளம் காண்பதில் ஏற்பட்ட சிரமங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. இதுவரை 76 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த விமான பயணிகளில் முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் ஒருவர். அவரின் உடல் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் விஜய் ரூபானியின் உடல் மூவர்ண கொடியால் போர்த்தப்பட்டு ராஜ்கோட்டில் அமைந்துள்ள அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேல், மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. சூறாவளி காற்று, கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2000க்கும் அதிகமான விசைப்படகுகள் கடந்த 2 மாத காலமாக மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மீன்பிடி தடைக்காலம் கடந்த 14ஆம் தேதியன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைந்தது. தடைக்கால சீசன் முடிவடைந்த நிலையிலும் பலத்த சூறாவளி காற்று, கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இதனால் மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள விசைப்படகு மீனவர்கள் நாளை காலை முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் தாக்குதலில் 6000க்கும் மேற்பட்ட வடகொரியா வீரர்கள் வெளியானதாக இங்கிலாந்து உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் படைகள் நுழைந்தன. இதனால் எல்லையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பின்னர் ரஷ்யா ராணுவம் அங்கு தன்னுடைய படையை குவித்தது. உக்ரைன் படைகள் தொடர்ந்து ஊடுருவியதால் நிலைமையை சமாளிக்க நட்பு நாடான வடகொரியாவின் உதவியை ரஷ்யா நாடியது. இதனையடுத்து ரஷ்யாவுக்கு சுமார் 11,000 ராணுவ வீரர்களை வடகொரியா அனுப்பியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியது. முதலில் அதனை மறுத்து வந்த வடகொரியா அதன் பின்னர் ராணுவ வீரர்களை அனுப்பியதை ஒப்புக்கொண்டது. உக்ரைனின் தாக்குதலை சமாளிக்க குர்ஸ்க் பிராந்திய எல்லையில் அவர்கள் நிறுத்தப்பட்டனர். ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை மற்றும் தாக்குதலை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. எனவே உக்ரைனின் தாக்குதலில் 6000க்கும் மேற்பட்ட வடகொரியா வீரர்கள் பலியானதாக இங்கிலாந்து உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. இது அங்கு அனுப்பப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கையில் பாதிக்கும் அதிகமாகும். அதே சமயம் ரஷ்யா மற்றும் வடகொரியா தரப்பிலிருந்து இதுகுறித்து எவ்வித மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎல் கிரிக்கெட்டில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. சேலத்தில் நடந்து வரும் டிஎன்பிஎல் கிரிக்கெட்டில் நடைபெற்ற 14வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் விளையாடின. மழை காரணமாக தாமதமாக தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணியின் கேப்டன் அஸ்வின் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்கள் அடித்தது. இதனையடுத்து 181 ரன்கள் அடித்ததால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய திண்டுக்கல் அணி 20 ஓவர்கள் முடிவில் 172 ரன்களை எடுக்க முடிந்தது. இதன் மூலம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டம் ஆகிய 3 இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஜூன் 22 வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஆத்தூரில் புதிய வணிக வளாக கடைகளுக்கு ரூபாய் 15 லட்சத்தை டெபாசிட் தொகையாக கேட்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் முன்பு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கடைகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வணிக வளாகத்தில் 91 கடைகள் உள்ள நிலையில் கடைகளுக்கு வைப்பு தொகையாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் ரூபாய் 15 லட்சம் வரை கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே அந்த இடத்தில் பூ மற்றும் பழக்கடைகள் வைத்திருந்த வியாபாரிகளுக்கு கடை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரும் முதலாளிகளுக்கு ஆத்தூர் நகராட்சி நிர்வாகம் ஆதரவாக செயல்படுவதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருள் இனியன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் தேசிய தலைவர் சேனாதிபதி செல்வராஜ் பிறந்தநாள் விழாவையொட்டி மானாமதியில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தலா 10 கிலோ அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்போரூர் மாவட்டம் மானாமதியில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் தேசிய தலைவர் R.S. செல்வராஜின் 46வது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் அப்பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தலா 10 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தேவாலயத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக இன்று நிறுவன தலைவராக இருக்கின்ற எனக்கு பிறந்தநாள் விழாவை மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும், தேசிய ஊடக பிரிவு தேசிய செயலாளர் அவர்களும் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் எங்களுடைய ஆலோசகர்கள் அனைவரும் வந்து ஒட்டுமொத்தமாக என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரல்வாய் மொழியில் குத்தகைதாரர் மீன் வியாபாரம் செய்ய விடாமல் தொல்லை கொடுத்ததால் மன உளைச்சல் ஏற்பட்ட மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி பகுதியைச் சேர்ந்த தானம்மாள் என்பவர் கடந்த 40 ஆண்டுகளாக அதே பகுதியில் செயல்பட்டு வரும் சந்தையில் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். தற்போது சந்தையை குத்தகைக்கு எடுத்த நபர் மூதாட்டி தானம்மாவை மீன் வியாபாரம் செய்யக்கூடாது என கடந்த 2 மாதங்களாக தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான மூதாட்டி இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளுக்கு மனு அளித்தார். ஆனால் இதுவரை மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காததால் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் வந்த மூதாட்டி தானம்மாள் திடீரென ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி உடலில் தண்ணீரை ஊற்றி அவரை மீட்டனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென மூதாட்டி மயங்கி கீழே விழுந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் உத்தரமேரூர் வட்டத்தில் 60 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான பணித்தரவு ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 2024 முதல் 2025 நிதியாண்டில் கட்டப்படும் வீடுகளுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு 60 பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான பணித்தரவு ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி, ஒன்றிய செயலாளர் கே. ஞானசேகரன், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக மேலாளர் சரஸ்வதி, ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பழனியில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு புதிதாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டது. பழனி நெய்க்காரப்பட்டி, ஆயக்குடி, பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி, களையம், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் புதிதாக குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர். விண்ணப்பம் செய்து 50 நாட்களுக்குள் முதல் கட்டமாக 200 பேருக்கு புதிதாக குடும்ப அட்டைகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. விண்ணப்பம் செய்து மற்றவர்களுக்கு விரைவில் குடும்ப அட்டையில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது.
குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு 60 தினங்களுக்குள் அட்டைகள் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவித்தபடி விண்ணப்பித்தவர்களுக்கு குறுகிய காலத்திற்குள் குடும்ப அட்டை வழங்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்தார். புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். சோளிங்கரில் வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் வழக்கறிஞர் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடர்ந்து சமூக விரோதிகளால் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக விரோதிகள் சுட்டுக் கொலை செய்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு முடிவின்படி வழக்கறிஞர் சக்கரவர்த்தியை கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து தூத்துக்குடி நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்களை பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் காந்தி 5 புதிய மினி பேருந்துகளை கொடியசைத்து இயக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அரக்கோணம் மற்றும் நெமிலி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 5 புதிய மினி பேருந்துகள் இயக்கி வைக்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு 5 புதிய மினி பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர்கள் நிர்மலா சவுந்தர், வடிவேலு, நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி, துணைத் தலைவர் கலாவதி, அன்பு லாரன்ஸ், வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் ரூபாய் 99 லட்சம் மதிப்பீட்டில் அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகளுடன் கூடிய கட்டிடத்தை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் திறந்து வைத்தார். திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாமல் இருந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 99 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இதேபோன்று திருவொற்றியூர் அஜெக்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு கலைக்கல்லூரி புதியதாக கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டட வளாகத்தின் அருகே 1.5 ஏக்கரில் 3 ஆய்வகங்களுடன் புதியதாக பாலிடெக்னிக் கல்லூரி கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, வட்ட செயலாளர் குருத்து முனுசாமி, மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன், வட்ட பிரதிநிதி ராஜேஷ், கல்வி அலுவலர், மண்டல அலுவலர் விஜயபாபு, செயல் பொறியாளர் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள கௌமாரியம்மன் திருக்கோவிலில் ஆனி பெரும் திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடுவதற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நவதானியங்களை மஞ்சள் துணியில் வைத்து கம்பத்தில் கட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முக்கிய வீதிகளில் வீதியுலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முன்பு பந்தல் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கௌமாரியம்மனை வழிபட்டனர். இதனையடுத்து 15, 16ஆம் தேதிகளில் கோவிலின் பெரும் திருவிழா நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மூத்த வழக்கறிஞர் V.K. முத்துசாமி மறைவு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். அரசு திட்ட பணிகள் குறித்து ஆய்வு. சிவகங்கை மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இன்று சுற்றுப்பயணம். இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். ஈரான் அறிவிப்பு. அனைவரும் உடனடியாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து வெளியேற வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. TNPL கிரிக்கெட் தொடர். திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.